ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு மான்வா தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு மான்வாவை பற்றி நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா, வீக்கஸ்ட் எஃப் ரேங்கர் ஹண்டராக நம்ம ஹீரோ வந்து இருக்கும்போது அவனுக்கு புதுசாக ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கில் வந்து கிடைக்குது. அந்த ஒரு ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காட் லெவலுக்கு வந்து பவர்ஃபுல்லாக மாறுறான். இந்த ஒரு வேர்ல்டில் வந்து மிஸ்டீரியஸான ஒரு டவர் வந்து இருக்கு. அதை நம்ம போக போக வீடியோஸில் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த ஒரு மான்வா நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்டோரி வந்து பக்காவாக இருக்கும். பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எப்பா இந்த கதை எங்கடா கொண்டு போறீங்க, செமையாக இருக்கும் போலே அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். இப்படிப்பட்ட மான்வாவை நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்படியே கமெண்ட்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இந்த மான்வாவை நான் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரெயிட் எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். பிரேக்கிங் நியூஸ். இந்த தடவையாச்சு பிளாக் டிராகன் டீமை சேர்ந்தவங்க அந்த ஒரு ஃப்ளோருக்கு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பினாங்களா அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவை அவங்க எம்டி ஹேண்டடாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. அந்த நியூஸ் ஒரு பக்கத்தில் இருக்கிறப்போ இங்கே பாருங்க, இவர் தான் இந்த இடத்தோட மெயின் கேரக்டர். அந்த டவரில் இருக்கிற 14th ஃப்ளோருக்கு போய் அங்கே இருக்கிற மான்ஸ்டரை இவர் ஒத்தால வந்து சமாளித்து சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர் ஒரு ஃப்ளேம் எம்பியரர், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃப்ளேம் எம்பியரர் வந்து பேசுறாரு. டக்குன்னு ரிப்போர்ட்டரோட கையில் இருக்கிற மைக்கை பிடிங்கிட்டு என்னோட பேரை எதுக்கு ஃப்ளேம் எம்பியர்னு சொல்றீங்க, அது ரொம்ப எம்ப்ராசிங்கா இருக்கு, எனக்கு தான் என்னோட ஒரிஜினல் பேர் இருக்குல்ல அதை வச்சு கூப்பிட வேண்டியதானே, இது ரொம்ப கடுப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளேம் எம்பியர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. தக்காளி, இந்த பேரை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. எனக்கு இவரை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல வந்து நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். ஆக்சுவலி ஃப்ளேம் எம்பியரோட ஸ்பீச் வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து நிறைய பேர் அவங்களோட ஃபோன்ஸில் வந்து பார்த்துட்டு இவர் மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி அவளை புகழ்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையும் ஃபோனில் பார்த்துட்டு நான் வந்து ஃப்ளேம் எம்பியரர் மாதிரி இருக்கணும், நான் ஃப்ளேம் எம்பியரர் மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் டைப் பண்ணி ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கான். அதாவது அவனுக்கு ஃப்ளேம் எம்பியரர் மாதிரி பவர்ஃபுல்லாக மாறணுமாமா. அது இதை கமெண்ட்ஸில் எந்த ஒரு ரிப்போர்ட் வந்தாலும் சரி, எந்த ஒரு லைவ் வந்தாலும் சரி, அதில் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு வேர்டில் வந்து நம்ம ஃப்ளேம் எம்பியரர் மாதிரி இருக்கிறவங்களால மட்டும் தான் மெயின் கேரக்டராக இருக்க முடியும், என்னால் ஒரு சைட் கேரக்டராக கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரிப்போர்ட்டரும் ஃப்ளேம் எம்பையரர் உங்களை பார்த்துட்டு நிறைய புது ஹண்டர்ஸ் வந்து அவைக்கன் ஆகுறாங்க. நீங்க உங்களோட 20வது வயசுலயே அந்த ஒரு டவர்ல வந்து அவைக்கன் ஆனீங்க. 10 வருஷமா யாருனாலையுமே அழிக்க முடியாத மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரே மாசத்துல அழிச்சிங்க. புதுசா வந்துட்டு இருக்கிற ஹண்டர்ஸ்க்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா, உங்களோட சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோனோட லேப்டாப் பிடிச்சிட்டு அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்க வந்து சக்சஸ் ஆகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்மையாலுமே அந்த ஒரு டிசைர் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சக்சஸ் ஆவீங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அண்ட் அப்படியே நீங்க சக்சஸ் ஆயிட்டு என்கிட்ட மோதணும்னு நினைச்சா உங்களை நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட்லேருந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஃப்ளேம் எம்பையரர் நில்லுங்க, இன்னும் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் வந்து போயிடுறாரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோ வந்து லைவ் டெலிகாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோவும் டக்குன்னு அவனோட லேப்டாப்பை மூடிட்டு செம்ம கான்ல இருக்கான். நான் அவரை மாதிரி ஆகணும்னு நினச்சேன், அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, அவரை மாதிரி மட்டும் நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி யாருமே என்னை கிண்டல் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு எஃப் ரேங்க் ஹண்டரா எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் நான் இருக்கேன், அண்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி ரூமில் குப்பைக்குள்ளே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு அவரை மாதிரி ஆகணும், நான் ஃப்ளேம் எம்பையர் மாதிரி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அழுதுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து தான் நம்ம ஹீரோ மண்டைக்கு மேலே ஒரு ஒளி தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே பார்க்குறான். இந்த ஒரு விஷயம் இது எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கில் கார்டுன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸில் நான் வந்து பார்த்துருக்கேன். இது கிடைச்சவங்கலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃப்ளேம் கார்டில் என்ன போட்டிருக்குன்னா, உங்களுடைய கடுமையான ஆர்வத்தினால உங்களுக்கு எங்களோட டவர் வந்து ஒரு ஸ்கில் கார்டு கொடுக்கறத முடிவு பண்ணியிருக்கோம். டவர் எப்பவுமே நீங்கள் பண்ணுற அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையுமே நாங்கள் வாழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃப்ளேம் கார்டு வந்து சொல்லுது. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஹீரோ ரொம்ப நாள் வந்து காத்துட்டு இருந்தான். நான் நினச்சிட்டு இருந்தது எனக்கு கிடைக்க போகுது, ஒருவேளை இது வந்து எஸ் ரேங்க் கார்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த கார்டை வந்து தொடுறான். நீங்க உங்களோட கார்டை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்களோட ஸ்கில் என்னன்னா, அவனுக்கு என்ன பவர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஏ ரேங்கோ எஸ் ரேங்க் ஹண்டர் மூலியமாவே செத்துட்டானா, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு எஸ் ரேங்கோ ஏ ரேங்கர் ஹண்டரோ கொன்னாங்கன்னா அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து அவங்களோட பவர் வந்து கிடைக்கும். அப்படியே அந்த பவர் நம்ம ஹீரோக்கு கிடைச்சாலும் அப்படி அந்த பவர் கிடைக்கும்போது நம்ம ஹீரோ தான் உயிரோடு இருக்க மாட்டானே, இது என்ன கைண்ட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்துறான். என்ன பவர் உங்களுக்கு கிடைச்சாலும் எனிவே நீங்க செத்துருவீங்க அப்படி சொல்லிட்டு அந்த கார்டுன்னு சொல்லும் போது, ஐயோ எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்துறான்.
நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தில் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு டவர் அப்பேர் ஆச்சு. அந்த டவரை உலகத்திலேருந்து நீங்கள் எங்கேருந்து வேணால் பார்க்கலாம். அந்த ஒரு டவருக்குள்ளே யாருக்குமே என்டர் ஆகிறதுக்கான தைரியமே இல்லை. ஆனால் ஒருத்தவங்க என்டர் ஆனாங்க. அவங்களோட வாழ்க்கையில் இனிமேல் எதையுமே இழக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கலாம் அந்த டவருக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு போனாங்க. அப்போ தான் தெரிய வந்துச்சு, வேற ஒரு உலகத்தில் இருக்கிற நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஒரு டவருக்குள்ளே இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஃப்ளோர்ஸ் போய்கிட்டே இருக்குமாமா. அண்ட் அந்த டவருக்குள்ளே போன செலக்டிவான பேருக்கு அந்த ஒரு டவர் வந்து அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பவர்ஸ் வந்து கொடுத்துச்சாமா. அது பேர் தான் ஸ்கில் கார்டு. பர்சன் டு பர்சன் வந்து அந்த ஒரு ஸ்கில் கார்டோட பவர் வந்து மாறும். ஹண்டர்ஸ் எல்லாம் அந்த ஸ்கில் கார்டோட உதவி மூலிமா அந்த ஒரு டவருக்குள்ள இருக்கிற அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸை ஃப்ளோர் டு ஃப்ளோர் வந்து கில் பண்ணிக்கிட்டே வராங்களாமா. இங்க நடக்கிறத எங்கிருந்து வேணா பார்க்கலாம்ல. அதனால நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தர் பேசியிருந்திருக்காரு. ஏதோ படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி ஃபிளேம் எம்பரர் சண்டை போடுற நான் வந்து பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ ஒரு ரேண்டமான பார்ல உட்காந்துட்டு என்னால் எதுவும் ஆக முடியாது, நான் பவர்ஃபுல் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஃப்ளேம் எம்பரர் மாதிரி இருக்கணும்னு நினச்சேன், பட் எனக்கு இப்படி ஒரு பவர் கிடைச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து இங்கே ஃபீல் பண்ணிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். டே தம்பி பொலாம மெஞ்சு வெளியே போடா அப்படின்ற மாதிரி அந்த சரக்கு கடையிலுக்கு வந்து திட்டுறாரு. தலைவா என் பெயின் உனக்கு புரியாது, நேற்றுக்கு எனக்கு ஒரு பவர் வந்து கிடைச்சிச்சு. அந்த பவரை பற்றி சொல்லணும்னா நான் செத்தாதான் எனக்கு பவரே கிடைக்கும். அப்படி பவர் கிடைக்குமா நான் உயிரோடே இருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அச்சோ எனக்கு பவர் கிடைச்சது அண்டர் அசோசியேஷனுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். பரவாயில்ல, இன்ஃபார்ம் பண்ணாமலே இருப்போம், அது ரொம்ப அசிங்கம். இந்த மாதிரிலாம் ஒரு பவர் கிடைச்சதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு மேலே டாப் 3 அந்த ஹண்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட நேம்ஸ் எல்லாம் இருக்குது. இவனும் அப்படியே கடுப்பில் வந்து ஏதோ ஒரு செவத்துக்கிட்ட போய் சாஞ்சு நிற்கும் போது தான் அங்கே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்னடா இது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எட்டி பார்க்குறான். ஃப்ளேம் எம்பரர் இருக்காரு தெரியுமா, ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, நீ நல்லா நடிக்கிற. இப்போ யாராச்சும் நீ பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, நீ வந்து விக்டம்னு சொல்லி நினச்சிருவாங்க, என்னை தான் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேம் எம்பரர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. மிஸ்டர் ஃப்ளேம் எம்பரர் என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை வச்சு தானே என்னை கொல்ல பார்த்தேன், இந்த ஒரு பாய்சன் வச்சு நீ என்னை கொல்ல பார்த்துருக்க. இப்போ மட்டும் என்கிட்ட என் பவர் இல்லாமல் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோ, என்னால் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. மிஸ்டர் ஃப்ளேம் எம்பரர் நான் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு தான் நினச்சேன், இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. நானும் அதான் நினச்சேன், பட் இப்போதான் தப்பு, நீ என்னைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ வந்து இவங்க 2 பேர் லவ்வர்ஸுங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க இன்டர்நெட்டில். இவங்க கான்வர்சேஷனை பார்க்கும்போது அப்படி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அந்த ஃப்ளேம் எம்பரர் இப்போ என்னோட ஒரு ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ பொய் சொன்னா என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், அதனால உண்மையை மட்டும் சொல்லு. இவங்க என்ன இப்படி பேசிக்கிறாங்க, இவங்க ஏதோ மர்டர் பண்ணுற மாதிரி பேசிக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நீ பொய் சொல்லணும்னு நினச்சா கூடியும் எனக்கு அது தெரிஞ்சிடும், அதனால உண்மை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளேம் எம்பரர் சொல்கிறாங்க. அந்த பிளாக் டிராகன் தானே என்னை கொல்ல சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஈவன் அவங்க வந்து ரேங்க் 1 இருந்தாலும் அவங்களால முன்னாடி வந்து நிற்க முடியல, நான் நினச்சேன் இவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேம் எம்பரர் என்ன பண்ணுறாருன்னா, உன்ன மாதிரி ஆட்களெல்லாம் இப்படி தான் சாகணும் அப்படி சொல்லிட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை அந்த ஒரு முட்டு சந்திலே வச்சு பொசுக்கிடுறாரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு ஓரமாக நின்று பயங்கரமாக மிரண்டு பார்த்துட்டு இருக்கான். ஐயோ நான் எதையும் பார்க்கல, என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறான் நம்ம ஹீரோவும். இவன் வந்து ஹீரோ கிடையாது, இவன் வந்து ஒரு வில்லன், அதாவது ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஐயோ என்னை விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறான். அப்படி அவன் ஓடும்போது அங்கே இருக்கிற ஒரு பாட்டிலை வந்து மிதிச்சிட்றான். அந்த மிதிச்ச பாட்டில் சவுண்டை கேட்டு அந்த எம்பரர் வந்து நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓஹோ இங்கே யாரும் இல்லைன்னு நினச்சினே, இருந்தவங்களால நான் கொன்னுட்டேன், இவனை மட்டும் விட்டு வச்சுட்டேன் போல அப்படின்ற மாதிரி அவர் வந்து முறைச்சு பார்க்குறாரு. எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்க. பட் அவர் நம்ம ஹீரோட காலையை வந்து வெட்டிடுறாரு. நம்ம ஹீரோ அவனோட கால் வந்து வெட்டிடுச்சு அப்படின்னு கூட ரியலைஸ் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்பதான் தெரிய வருது அவனோட காலை வந்து அவர் வெட்டிட்டாருன்னு. அவரும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு நீங்க என்ன பண்ற, அங்க நடந்தது ஏதாச்சும் ஒன்று பாத்தியா அப்படி சொல்லி அவங்க கேட்கும்போது இல்ல நான் எதுவும் பார்க்கல, என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கெஞ்சுறான். என்ன நீ ஒண்ணுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. நீ பண்ணுற ஆக்டிங்கை பார்த்தா உன்னை நம்பிடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது இவர் வந்து ஒரு ஹீரோ கிடையாது, இவன் வந்து ஒரு ஈவில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இவனுக்காகவா எல்லாரும் பைத்தியம் மாதிரி அப்படி அடிச்சுக்கிட்டானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஃப்ளேம் எம்பரரும் அந்த லைட் டிடெக்ஷன் பவர் இருக்கும் தெரியுமா, அதையும் வந்து யூஸ் பண்ணுறாரு. அப்போதான் நம்ம ஹீரோவும் நீங்கள் அந்த பவரை யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் ஒரு இன்னசென்ட்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். அவரும் யாராம அப்படின்ற மாதிரி மூஞ்சி வைக்க அப்போதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாமல நீ வந்து அவளை கொன்னுட்ட, ஏன்னா அவள் சஸ்பீஷியஸாக தெரியுற, என்கிட்ட நீ எப்படி அப்படி பேசலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ளேம் எம்பரர் கடுப்பாக, நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் மட்டும் அவளை கொல்லாமல் விட்டுருந்தேன்னா அந்த ஒரு பாய்சனை எனக்கு கலந்து கொடுத்து அவன் நாளைக்கு நீ கொன்றுப்பா, உனக்கு எப்படி அது தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு.
அண்ட் இவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசுனதை வச்சு பார்க்குறப்போ நீ வந்து இன்னசென்ட் தான், அதனால உன்னை நான் சும்மா விட்டுறலான்ட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவனோட தலையில் கை வச்சு ஏதோ பிளஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அவருடைய ஃப்ளேம் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வந்து டோட்டலாக வந்து சாகடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவை சாகடிக்கும் போது யோசோ ஃபேரவல் அப்படின்ற மாதிரி அவரோட பேரை சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து சாகடிக்கிறாரு. ஹே கிம், நீ எப்பவுமே வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாகும்போது அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. நீங்கள் இப்போ செத்துட்டீங்க, நீங்கள் சாகிறது மூலிமா உங்களோட ஸ்கில்லுக்கான கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடுச்சு. இப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ சைஸா படத்தை மூவ் பண்ணுறாங்க. ரேண்டம்லி காப்பிங் ஹண்டர் யாசுஹா ஸ்கில், அதாவது நம்ம ஃப்ளேம் எம்பையரோட ஸ்கில்லை வந்து நம்மளோட ஹீரோவோட ஸ்கில் வந்து காப்பி பண்ணிகிட்ருக்கு. க்ரியேட்டிங் ஸ்கில் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் கார்டை வந்து அது க்ரியேட் பண்ணிட்டுருக்கு. எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்ருக்கான். அந்த நேரத்தில் அந்த சிஸ்டம் உங்களோட கார்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுமா. நம்ம ஹீரோவும் அப்படியே அவனோட கையை கொண்டு போய் அந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணுறான். செலெக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு எணிச்சுக்கிறான். அந்த 14th ஃப்ளோரில் போயிட்டு அந்த பாஸ் அழிச்சதுக்கப்புறம் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா. அந்த ஒரு லைவ் டெலிகாஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோட ரூமில் வந்து இருக்கான். அவனுக்கும் கன்ஃபியூஷனு, நமக்கும் கன்ஃபியூஷனு, இங்கே என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோவும் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அங்கே நடக்கிறது எல்லாமே சஸ்பீஷியஸாக இருக்குது. அவனும் குழம்பி போயிடுறான். இந்த ஒரு மான்வால நம்மளால் அந்த சோலோ லெவலிங்கோட ரெஃபரன்ஸை வந்து பார்க்க முடியும். நம்ம ஹீரோவும் நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன், நான் இப்போ தானே அவன் கையால் செத்தேன், எப்படி நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கான். சரி அப்படின்ட்டு அவனோட கையை வந்து தூக்குறான். அப்போ தான் அந்த ஸ்கில் கார்டு இருக்குது தெரியுமா, அது வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ அவனுக்கு 2 ஸ்கில் வந்து கிடச்சிருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எனக்கு அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டே இருந்திருப்பான் தெரியுமா, அதனால அவங்கள மாதிரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அவனுக்கு கிடச்சிருக்கும். பட் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் வந்து செத்துருவான். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில். சரி இது இருக்கட்டும், ரெண்டாவது என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதாவது அது என்ன ஸ்கில்லுனா, அவன் செத்துட்டானா அவன் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து போயிடுவானாமா. இந்த ஒரு பவர் வந்து ஃப்ளேம் எம்பையர் கிட்ட இருந்தா நம்ம ஹீரோக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு, இவன் வந்து யாராவது மூலியமா சாகடிக்கப்பட்டானா அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து இவனுக்கு வந்துடும். பட் இவன் வந்து ஃப்ளேம் எம்பையர் மூலிமா சாகடிக்கப்பட்டான். அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஸ்கில் என்னன்னா, இன்கேஸ் அவரை வந்து யாராச்சும் சாகடிச்சிட்டாங்கன்னா அவர் வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து போக முடியும். அப்படிதான் அந்த ஒரு பாய்சன் அந்த பொண்ணு கொடுத்துருப்பா தெரியுமா. அந்த பாய்சனை குடிச்சு செத்துட்டு மறுபடியும் முன்னாடி நாளுக்கு வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. அந்த பொண்ணு உனக்கு பாய்சன் கொடுத்தா, அதனால நீ அவளை சாகடிச்ச. சரி என்ன எதுக்கு சாகடிச்ச, என்ன மாதிரி இன்னசென்ட் எதுக்கு சாகடிச்ச அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து அவனே கொஸ்டின் பண்ணிக்கிறான். யாரெல்லாம் உங்க உள் மனசுல வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. அண்ட் வெற்றி பெற்றுட்டு என்கிட்ட சண்டை போகணும்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க வந்து செத்து போவீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு தெரியுமா. அதையே வந்து நம்ம ஹீரோ லைவ் டெலிகாஸ்ட்ல வந்து பார்த்துட்டு இருக்கான். எது சாகடிக்கிறதா, இந்த தடவை யாரை சாகடிக்கிறான்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கையை வந்து முறுக்குறான். அப்படியே வெளியே பார்த்தோம்னா யாரோ நெருப்பு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் வந்து வெளி உலகத்தை விட டிஃப்ரெண்டானது. ஒரு ஹண்டரா மாறணும் அப்படின்ற ஆசையோட தான் இந்த ஒரு உலகத்துக்குள்ள வந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. இதை ஃப்ளோர் 1 டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ இப்போ டைம் என்னாச்சு அப்படி சொல்லி பார்க்கும்போது 6:30 பக்கம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு அவன் கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த நெருப்பு ஆரம்பிச்சது காரணமே அந்த ஃப்ளேம் எம்பையர் தான். இங்கே ஒருத்தவங்க தெரியுறாங்களே, அவங்களும் எல்லாத்தையுமே சேஃபான இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னா பிளாக் விச். இவங்க வந்து பிளாக் டிராகன் அப்படின்ற ஒரு கில்டுலேருந்து வராங்க. இதே மாதிரி அந்த பிளாக் டிராகனுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணுனால நோட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஒரு ரேங்க் 5 ஹண்டர், அதாவது மாஸ்டர் ஆல்கமிஸ்ட் இவங்க. அண்ட் ரேங்க் 2 ஹண்டரும் இருக்கு. அப்படி அவரோட பேர் வந்து பெல்லடின். நிறைய பேர் இந்த சிட்டியை வந்து த சிட்டி ஆஃப் அசென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சிட்டிக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா வெளியே போகவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு அந்த செயின்டஸ் எங்க காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. அடங்க பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறது நம்ம செயின்டஸ் தான் அப்படிங்கிற நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறான். செயின்டஸ் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இன்றைக்கி நைட் என்னால் வர முடியாதுன்னு. அதாவது வந்து டேட்டிங் போகிறாளாமா. அது யார் கூட தெரியுமா, ஃப்ளேம் எம்பையர் கூட அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். இந்த ஒரு பொண்ணு எனக்கு அவரை பிடிக்காது, சில நேரத்தில் அவரை பார்த்து எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறா. அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்மளோட ஃப்ளேம் எம்பையர் வந்து வராரு. அவர் வந்த உடனே எல்லாத்தோட அட்டென்ஷன் அவர் மேலே போயிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அவரை ரொம்ப கோபமாக வந்து பார்த்துட்டு இருக்கான். பெல்லடினும் நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்க, இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லும் போது, நான் எதுக்கு உங்களை காப்பாற்றணும், எனக்கு எதுவும் ரிவார்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் செம்மையாக கடுப்பாயிட்டு, ஏன்டா இதை பண்ணதே நீ தான், உனக்கு ரிவார்டு வேறு வேணுமா அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறான். இவனுங்க யாருக்குமே தெரியாது அவன் எப்படிப்பட்டவன். இவன் ஒரு கில்லர். என்னதான் நான் சொன்னாலோ இவங்க எல்லாருமே அவனை ஒரு பெரிய ஆளாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எப்படிப்பட்ட கொலைகாரன்னு. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்கள அவன் சும்மா விட்டு வைக்கல, கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஹீரோவும் அவன் வந்து கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்லேருந்து பிரிஞ்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி போகிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே போகாத தம்பி, இங்கே உனக்கு அலௌடு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை எப்படி இப்படின்னு தடுக்கிறாங்க. பட் அவன் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கான். அண்ட் இந்த உலகத்தை நான் காப்பாற்றணும்னா, இந்த ஹியூமனிட்டியை நான் காப்பாற்றணும்னா இவனை நான் கொன்னாகணும்.
இவனை எல்லாருமே நல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. இவனை நான் கொன்னே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை கொல்றதுக்கு வந்து போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனை குத்தி கொல்ல போகிறான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அவன் அங்கே இருக்கும் தெரியுமா நெருப்பு, அந்த நெருப்புக்குள்ளே போய் விழுந்துடுறான். ஆக்சுவலி அவன் வந்து தெரியாமல் போய் விழுகலை, வேணும்னு எதை போய் விழுகிறான். என்னன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா இவன் இப்போ எரிஞ்சு செத்தா மட்டும்தான் இதுக்கு முன்னாடி செத்தவங்க எல்லாத்தையுமே இவனால் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ அதனால நெருப்பில் போய் விழுந்துட்டு எனக்கு இது வந்து வலிக்குது, பட் இவங்க எல்லாத்தையும் நான் காப்பாற்றணும்னா இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ ஒரு ஸ்க்ரீன் வந்து அப்பேர் ஆகுது. நீங்கள் இப்போ செத்து போயிட்டீங்க, 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. அப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் எணிச்சுக்கிறான். அதாவது அந்த நியூஸ் நடந்துட்டு இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு சமயத்தில் மறுபடியும் எணிச்சுக்கிறான். அவன் நினச்ச மாதிரியே டைமுக்கு முன்னாடி வந்துடுறான். அந்த பொண்ணு சாகிறதை வந்து தடுத்துடுறான். அண்டு அவன் இப்போ எந்த ஒரு ஸ்கில்ஸும் யூஸ் பண்ணாமல் செத்து போனதுனால அவனுக்கு எந்த ஒரு பெனால்ட்டி கிடைக்கல. இப்போ வந்து அவன் வந்து ஒரு எஃப் ரேங்க் ஹண்டராக தான் இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சு பார்க்குறான், இந்த ஒரு வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் என்னால் அவனை கொல்ல முடியாது. அப்படியே நான் அவனை கொன்னாலும் அவன் கண்டிப்பாக அவனோட டைமிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு, அதாவது நான் கொன்ன டைமுக்கு ஒரு 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி போய் அவன் வந்து மறுபடியும் பொழைச்சிப்பான். அப்படின்னா இவனை கொல்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். நீங்கள் உங்களோட இயர்லி 20ஸ்லேயே நல்ல ஒரு ஹண்டராக வந்துட்டீங்க. நீங்கள் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவேக்கன் ஆனீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கரெக்டாக ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி June 2. ஏன்னா அதை ஞாபகம் வச்சிருக்கிறேன்னா அப்போ தான் என்னோட பர்த்டே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஃப்ளேம் எம்பரர் அதை வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்திருப்பான். நம்ம ஹீரோவும் அப்படின்னா 11 வருஷம் முன்னாடி June 2 அப்படி இப்படின்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 4050 நாள். அப்படின்னா நான் 4050 தடவை சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து 4050 தடவை சாகடிச்சுக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட மூளையை வந்து பக்காவாக யூஸ் பண்ணி அவனே வந்து 4050 தடவை வந்து சாகடிச்சுக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 2000 நாள் தான் இருக்குது, இன்னொரு 100 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து கொண்டுக்கிறான். அண்டு ஃபைனல் டே அவனுடைய ஃபைனல் சூசைடு, அதாவது June 1 போகிறதுக்காண்டி இவன் வந்து மறுபடியும் சூசைட் பண்ணிக்கிறான். அவன் அவேக்கன் ஆகிற டைமுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நினச்ச மாதிரியே வந்துடுறான். இதுதான் சரியான நேரம், அவனை போய் நான் கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஸ்வாட் எடுத்துகிட்டு ஒரு ஹுட்டி மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு வெளியே வந்து போகிறான். அண்ட் அந்த ஃப்ளேம் எம்பரர் இருப்பான் தெரியுமா, அவன் இருக்கிற இடத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறான். அவனும் அவனோட பெட்டில் தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் லேட்டாக தான் எழுந்திருக்கேன், இனிமேல் நான் கரெக்டாக எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 10வது டைம் நான் இப்படி பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இப்போ போய் வேற ஹண்ட் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்னடா லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு பார்க்குறான். அவனும் அந்த ஒரு டவருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஸ்லைம்ஸ் எல்லாம் வந்து வெட்டிட்டு இருக்கான். நாள் முழுக்க இந்த ஒரு ஸ்லைமே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் 21 வயசுல இவ்வளோ வீக்கான ஒரு எஃப் ரேங்கராக இருப்பான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு லாட்ரியாச்சும் அடிக்கணும், இல்லைனா ஒரு எஸ் ரேங்கராவாச்சும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ளேம் எம்பரர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்போவே இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறானே, இனி வளர்ந்தா என்ன ஆகணும், இவனை இங்கே கொல்ல வேண்டிதான் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்லைமை நம்ம ஹீரோ வந்து வெட்டுறான். அதை வெட்டின பிறகு அதோட பிளட் இருக்கு தெரியுமா, அதையெல்லாம் அவனோட முகத்தில் வந்து அவன் பூசிக்கிறான். இந்த ஃப்ளேம் எம்பையரர் வந்து இப்போ 6th ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவர்லேருந்து 6th ஃப்ளோருக்கு வந்து போகிறான். இவனுக்கு முன்னாடி இதான் வேலை போல், ஃப்ளோர் விட்டு ஃப்ளோர் போய் அங்கே இருக்கிற ஸ்லைம் இந்த மாதிரி நல்ல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி காசு சம்பாதிப்பான்னு நினைக்கிறேன். பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட இவனு திரும்பி பார்க்குறான். என்னடா அதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் வேட்டையாடி அவனுக்கு ரொம்ப டயர்டான மாதிரி வந்து காட்டிக்கிறான். அண்ட் அவனுக்கு இப்போ சுத்தமாக எனர்ஜி இல்லாத மாதிரியும், எனக்கு இப்போ போஷன் கொடுங்க, ஹீலிங் போஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயா இவனை இங்கே முன்னாடியே வேட்டையாடி இருக்கான் போல், அப்படின்னா இன்றைக்கி என்னால் வேட்டையாட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ஃப்ளேம் எம்பையர் வந்து செம்மையாக கடுப்பாகிறான். இன்னைக்கு நீ என்னோட ஹண்ட்டை வந்து தடுத்துருக்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு சும்மா நான் வந்து அந்த போர்ஷனை கொடுத்துருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, அதுக்கு பதில் எனக்கு கோல்டு வேணும், இந்த ஒரு போர்ஷனுக்கு நீ எவ்வளோ கோல்டு தருவ அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். இது வந்து வெளியே வந்து 20 கோல்டுக்கு வித்துட்டு இருக்காங்க, அப்படின்னா 20 கோல்டு தரேன். என்னது 20 கோல்டு தானே, நீ இப்போ எந்த நிலமையில இருக்கன்னு தெரியுமா, சாகர நிலமையில இருக்க, உன்னோட உயிர் வந்து 20 கோல்டுக்கு தான் வர்த்தா, 40 கோல்டாக கொடு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். என்ன நீ கொடுக்குறதுக்கு தயக்கப்படுறியா, சரி நானே எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஜோப்பில் கையை விட்டு அவனோட பர்ஸ் எடுத்து அவன் செக் பண்ணி வந்து பார்க்குறான். அதில் வந்து 60 கோல்டு வந்து இருக்கு. என்னடா நீ ரிச்சாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ போராக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இது எல்லாமே என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அது எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்க, எதுவும் பண்ண மாட்டேன் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோல்டு எடுத்துட்டு அவன் வந்து போகிறான். சரி எனக்கு போர்ஷன்ஸாச்சும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ தான் நீ வீக்காக இருக்க, இப்போ நான் உன்னை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நீ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்னைய வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வருவேன், அதனால உனக்கு கோல்டும் கிடையாது போர்ஷனும் கிடையாது, இந்த இடத்துல வச்சு உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து போகிறான்.
ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு அவனோட கத்தி வச்சு குத்திடுறான். ஆக்சுவலி இதுக்காண்டிதான் நம்ம ஹீரோ 4050 தடவை அவனே குத்திக்கிட்டு இவனை கொல்றக்காண்டி அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருப்பான். இவனை ஆல்ரெடி வந்து கொண்டிருப்பான் தெரியுமா, அந்த வெறியெல்லாம் காட்டி நம்ம ஹீரோ அவனை கொல்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவனை கொல்ற விதத்திலே தெரியுது நம்ம ஹீரோ வந்து அவன் மேலே எவ்வளோ காண்டா இருப்பான்னு. நம்ம ஹீரோ மேலே ஃபுல்லாமே ரத்தம். ஏன்டா இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டாக இருந்துக்கிட்டு நல்ல மாதிரி நீ நடிக்கிறியா? இப்போதான் எனக்கு தெரிய வருது எத்தனை இன்னசென்ட் பீப்புள்ஸை நீ கொண்டிருப்ப, உன்னை நான் இங்கேயே கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே வச்சு கொல்றான். ஏன்டா பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி உனக்கு நாடகம் வேற, உன்னோட தொல்லை இனிமேல் ஃப்யூச்சரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு பின்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தோம்னா அங்கே வந்து நிறைய உல்ஃப்ஸ் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடி ஒரு டவர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பேன்ல, அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ வந்து இருக்கான். அதில் நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஒரு மான்ஸ்டர் வகையை சேர்ந்தது தான் இந்த உல்ஃப் எல்லாமே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், அவன் தானே வேணும், அவனை கடிச்சு கொதறி தின்னுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அண்ட் நம்ம ஹீரோ ஆல்ரெடி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போகிறான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் வந்து நம்ம ஹீரோ டே டு டே லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பான் தெரியுமா, அந்த ஒரு இடம். அதுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து போகிறான். பயந்துக்கிட்டே போகிற யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருக்குமே அங்கே நடந்தது வந்து தெரியல. இனிமே இந்த ஒரு ஃப்ளோர் 1ல் வந்து ஃப்ளேம் எம்பையர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தான்றதுக்கான தடயமே இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பண்ணிட்டு போயிடுறான். பாரில் இருக்கிற டிவியில் ஃப்ளோர் 10க்கு போனவங்க வந்து இந்த தடவை ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளோருக்கு போன எல்லாருமே ரேங்க் 7லேருந்து ரேங்க் 2 வரைக்கும் இருக்கிற ஹண்டர்ஸ் ஆமா. இனிமேல் அந்த ஃப்ளேம் எம்பையரோட தொல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து அங்கே இருக்கிற பீர் வந்து குடிச்சிட்டு இருக்கான். என்ன இன்னைக்கு வேட்டை நல்லா போயிருக்கு போல அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற வெயிட்டர் கேட்க, ஆமாப்பா இன்னைக்கு நான் செம்மையாக வேட்டையாடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஈவன் அந்த 10th ஃப்ளோருக்கு வந்து ரேங்க் 7லேருந்து ரேங்க் 2 இருக்கிற வரைக்கும் ஹண்டர் போயும் அது வந்து யூஸ்லெஸ் ரேங்கிங்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோட ஸ்கில் கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில் கார்டை வந்து அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவனே சந்தோஷத்தில் ரொம்ப துள்ளி வச்சுட்டு இருக்கான். பட் அவங்ககிட்ட காம்பேக்ட் ஸ்கில் எதுவுமே கிடையாது, அதாவது ஃபைட் பண்ணுற ஸ்கில் எதுவுமே இல்லை. அது இல்லைன்னா என்னப்பா எனக்கு பிரச்சனை இல்லை, என்னால் டைமுக்கு பின்னாடி போய் லாட்ரி ஜெயிக்க முடியும் அண்டு யாருக்குமே தெரியாது சீக்கிரட்டான ட்ரெஷர்ஸ் எல்லாம் கூட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தை பார்த்து அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. எல்லாரும் அமைதிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஓட்கால ஹனி போட்டு அண்ட் அதில் கொஞ்சம் மில்கை மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட பீர் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. அவர் பார்க்கறக்கே அப்படியே ஒரு 80s ஹீரோ மாதிரி இருக்காரு, பிரேசிலியன் மாதிரி எனக்கு தெரியுது. நம்ம ஹீரோவும் அங்கே உட்காந்துட்டு யாரா இது அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்க்குறான். வெயிட், இது வந்து அவர் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதாவது நம்ம ஃப்ளேம் எம்பையர் மாதிரி இவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸானவராமா. ஆக்சுவலி இவர் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்டானவர்னு கூட சொல்லிக்கிறாங்களாமா. அந்த மாதிரி தான் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. அதனால தான் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ்னா இப்போ கரண்ட்டாக நம்ம ஹீரோ ஒரு லைஃப்பில் இருக்கான்ல, அந்த லைஃப்பில் இவர் தான் வந்து ஃபேமஸ். இவர் வந்து ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே இவர் இருக்கிறதே வந்து மறந்துடுறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ பாஸ்ட்ல தான் இருக்கான். அதனால இப்போதைக்கு இவர் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்டானவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவர்கிட்ட நல்ல ஒரு காம்பேக்ட் ஸ்கில் இருக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோட மைண்டில் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. வெயிட், ஒரு ரேங்க் 1 ஹண்டர்னால நான் சாகப்பட்டேன்னா அப்போ அவரோட ஸ்கில்ஸ் எனக்கு வரும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். ஆனால் இப்போ இவர் கையால் என்னால் சாகவும் முடியாது அப்படின்ற மாதிரி டபுள் மனசோட நம்ம ஹீரோ இருக்கான். அப்போ அவனோட ஃபோன் எடுத்து பார்க்கும்போது இவரை பற்றி அந்த சோஷியல் மீடியாவில் பேசியிருப்பாங்களே அதையெல்லாம் படித்து பார்க்குறான். எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து நார்த் யூரோப்பில் ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கணும். அவருடைய ஸ்கில் வந்து யாருக்குமே தெரியாதாமா. அவர்கிட்ட என்னதான் ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் இருந்திருந்தாலும் பட் அவர் வந்து டவருக்கு வரணும்னு சொல்லி வந்திருக்காரு. நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அவர் தனியாக பேசுவாராமா, இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெயிட், இது என்ன யாருமே கன்ஃபார்மாக சொல்ல, ஒரு ரூமர் மாதிரி தான் இருக்குது, இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் ஒருத்தவங்க சொல்லி கேட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களே தவிர கன்ஃபார்மாக யாரும் சொல்லலை. இவருக்கு ஃப்ளேம் எம்பையர் மாதிரி பாதி ரிகக்னேஷன் கிடைச்சிருந்தாலும் யாருக்குமே இவரை பற்றி ஒன்றுமே தெரியல. அப்போ தான் அந்த ஸ்வாட் செயின்ட்டை வந்து காட்டுறாங்க. அவர் பேர் வந்து மார்க்கஸ். தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஹே நீ குறுக்கெல்லாம் பேசதா, எனக்கு இதான் பிடிக்கும், ஓட்கள் அது கலந்து குடிச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் அவர் தனியாக பேசுவாருன்னு சொன்ன ரூமராச்சும் உண்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ இன்னொரு கமெண்ட் பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. மார்க்கஸ் முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படிதான் ஒரு தடவை ஃப்ளோர் 9ல் ஒருத்தவங்க இந்த இடம் என்னோடது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்ல, இந்த இடம் இப்போ எங்களோடது, நீ நிறைய பேர்த்து அடிச்சு போடுவியாமே, உன்னை பற்றி நீயே பெருமையை நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், உன்னோட பர்சனாலிட்டி பார்க்கும்போது தெரியுது, உன்னோட கொள்ளு பேத்திங்களை எப்படி
மாதிரி இருப்பாங்கன்னு. அவங்கள வேணான்னு சொல்லி விட்டுட்டு தான் நீ வந்த, அவங்களோட கேரக்டர் உன்னை பார்த்து எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்லும் போது அங்க இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே இவர் வந்து கொண்டு போடுறாரு. ஹே நீ என்ன அந்த க்ரூ மெம்பர்ஸ்ல ஒருத்தனா, நீ உண்மை சொல்றியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ல இன்னொருத்தவன் கேட்கறான். இல்லப்பா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் பண்ணவன் சொல்றான். இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, மார்க்கஸ் கிட்ட அவரோட கிராண்ட் சில்ட்ரன்ஸை பத்தி நம்ம வந்து தப்பா பேசிடவே கூடாது. அப்படி பேசினா அவர் நம்மளை வந்து கொண்டு போட்டுருவாரு. அப்புறம் நம்ம மார்க்கஸும் அந்த ஒரு பாரை வெட்டி கிளம்புறாரு. நம்ம ஹீரோ இவரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்து போறான். ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோ எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானா, இவரோட கையால நம்ம ஹீரோ செத்தனா அவனுக்கு அவரோட பவர் கிடைக்கும்ல, அந்த ஒரு நோக்கத்தோட தான் அவர் பின்னாடி வந்து போயிட்டு இருக்கான். என்னதான் ஸ்டார்டிங்ல நம்ம மார்க்கஸ் நம்ம ஹீரோ பார்க்காத மாதிரி அப்படியே முன்னாடியே போயிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ அவர் பின்னாடியே வந்து போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. அவன் என்ன நினைச்சுக்கிட்டானா, இவர் வந்து ரேங்க் 1 ஹண்டர், ஸோ இவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ, நான் ஆல்ரெடி ஒரு ரேங்க் 1 ஹண்டர் கிட்ட செத்துருக்கேன், அவரை மாதிரியே இவர்கிட்ட ஒரு பெரிய பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் வேணும்னே ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு அவரை ஃபாலோ பண்ணி மாட்டிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவர்கிட்ட வந்து மாட்டிக்கிறான். அப்போதான் ஒரு சவுண்டு கேட்குது. இதுதான் கரெக்டான இடம், இந்த இடத்துல தான் யாருக்கு எது பண்ணாலும் தெரியாது, என்னை எதுக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு. ஐயோ இவர் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், நான் வேணும்னே தான் அவரை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட மாட்டினேன், என்னமோ இவரே கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நீ மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு அவரும் சிரிச்சுக்கிட்டே, என்னது ஒன்று கேட்கணுமா, இவ்வளோ தூரம் எனக்கே தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணிட்டேன்ட்டு இப்படி பயந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒன்று கேட்கணுன்றியே, இது உனக்கே நியாயமாக தெரில அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பயத்தோட ஃபேஸை வச்சுக்கிட்டு, என்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, பட் அவர் கையில் ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அவர் என்னை அட்டாக் பண்ண போறான்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட பேசினதுக்கே அட்டாக் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அவரும் நீ என்னை ஃபூல் பண்ணலான்னு நினைக்கிறியா, இப்படி பயந்த மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை நான் விட்டுருவேன்னு நினச்சியா, நீ என்னதான் பண்ணாலும் என்னோட கண்ணை மறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை பற்றின ஒரு ரூமர் இருந்துச்சு, அதை பற்றி தெரிஞ்சுக்கதான் நான் வந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னை பார்த்த உனக்கு என்ன மாதிரி தெரியுது, லோ கிளாஸ் அசாசின் மாதிரி தெரியுதா, நான் டாப் கிளாஸ் அசாசின், நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாட் எடுக்கிறாரு. அண்ட் அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது அவருக்கு ஒரு பவர் இருக்குன்னு. என்னால ஒருத்தவங்க வந்து எத்தனை பேர்த்த மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் நான் ஒருத்தனை தான் கொண்டிருக்கேன் அப்படின்னா அவர் என் தலைக்கு மேல 1 அப்படின்ற நம்பரை பார்ப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோனோட மனசு நினைச்சிட்டு இருக்க. பட் அங்க இருக்கிற ட்விஸ்டே வேற. நம்ம ஹீரோவும் நான் அந்த கொலை பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது இப்போ உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது, நீ என்னையவே ஃபூல் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறியா, நீ இன்னும் உன்னோட பொய்யை வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்திலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, பட் என்னால உன்னோட தலைக்கு மேலே கிளியரா பார்க்க முடியும், உன்ன மாதிரி பெரிய கொலைகாரனை இங்கே கொண்டு போடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது நம்ம ஹீரோவும் இல்ல நான் பெரிய கொலைகாரனெல்லாம் கிடையாது, ஒருத்தனை தான் கொண்டிருக்கேன், திரும்ப பொய் சொல்லி என்னை ஏமாத்திலான்னு சொல்லி நினைக்காத, உன்னோட தலைக்கு மேலே 4091 அப்படின்ற நம்பர் என்னால் பார்க்க முடியுது. இப்போதான் நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கலாம், ஒரு தடவை நான் வந்து ஃப்ளேம் எம்பையரை கொன்னேன், அப்புறம் 4090 தடவை என்ன நானே கொன்னுக்கிட்டேன், அப்படின்னா என்ன நானே கொன்னுக்கிட்டாலும் அதுவும் ஒரு கொலைக்கு சமமாக தான் வரும் போல, அதனால தான் அவருக்கு இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு வந்து பார்க்கறான். இப்போ நான் என்னதான் ஓடினாலும் இவனை கண்டிப்பாக கொன்றுவான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே தான் நம்ம ஹீரோ வந்து ஓடுறான். நம்ம ஹீரோ ஓடும் போது அவன் மேலே அவர் ஒரு ஸ்ட்ரைக் வந்து வைக்கிறாரு. பட் நம்ம ஹீரோ அந்த ஸ்ட்ரைக்கை தடுத்துறான். ஓ என்னோட ஸ்ட்ரைக்கை நீ தடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ ஓடும் போது கீழே கல் தடுக்கி விழுந்துடுறான். நம்ம ஹீரோவும் கீழே வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரைக்கை என்னோட லக்கில் தான் நான் தடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். நீ அந்த ஸ்ட்ரைக்கை தடுத்துருக்கலாம், பட் இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர் குத்து வரும்போது, நிறுத்து, குறுக்க பேசாத, நான் தான் இவனை கொல்ல போறேன்ல, இவனை மாதிரி ஒரு கொலைகாரனை நீ விட்டு வைக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யாரு கூட பேசிட்டு இருக்காரு. இவனை மாதிரி ஆளை நம்ம விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. இவரோட பவர் வந்து டெலிபத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அந்த மாதிரி ஒரு பவர் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அப்படின்னா இவர்னால எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியுமா, ஈவன் நான் வந்து 4091 பீப்புள்ஸை கொல்லல, இருந்தாலும் என் தலைக்கு மேலே அந்த ஒரு டிஜிட் காட்டுது, அப்படின்னா நான் ஃப்ளோர் 1ல ஒரு வாண்டட் கிரிமினலாக மாறிடுவேன், அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்னைய ஃப்ளோர் 1லேருந்து சாகடிக்கிற வரையும் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோ வந்து வசமாக மாட்டிக்கிட்டான். இப்போ நம்ம ஹீரோவை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், கதையை முடிஞ்சு. ஃப்ளேம் எம்பையர் மாதிரி ஆகணும்னு நினச்சவன் கேவலமாக போயிடும். இல்லை நான் அந்த மாதிரி ஆக விடக்கூடாது, நான் இப்போவே செத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து எணிச்சுக்கிறான். எணிச்ச பிறகு அவர்கிட்ட வந்து பேசுகிறான். உன்னோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் நீங்கள் வந்திருக்கியாமே, அப்படிதானே, ஒரு ஃபேமிலியை தனியாக விட்டுட்டு வந்தா எப்படி ஃபீல் ஆகும்னு உனக்கு தெரியும்ல, அவங்க இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும். இப்போ உன்னோட கிராண்ட் சில்ட்ரன்ஸுக்கு நீ வந்து இப்படி ஒரு கொலைகாரன் தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கவே நம்மளோட ஹீரோக்கு எல்லாமே தலைகீழ தெரியுது. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோட தலையை வந்து அவர் வெட்டிடுறாரு. நம்ம ஹீரோவும் இந்த ஒரு ஸ்ட்ரைக் செமையா இருக்கு, நான் கண்ணை சிமிட்டுறக்குள்ள அவர் என்னோட தலையை வெட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து மிரண்டு போய் பார்க்கறான். நம்ம ஹீரோவும் எனக்கு இந்த பவர் வேணும் அப்படின்ற மாதிரி அவனோட மனசுக்குள்ள அவனே வந்து நினைச்சிட்டு இருக்கான்.
இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ அதே இடத்துல செத்து போறான். செத்து போனா நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும்ல, மறுபடியும் உயிர் பிழைக்கிறான். அவன் உயிரோட வரக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு ஸ்கில் கார்டை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதனால அந்த ஒரு சிஸ்டம் வந்து ஆன் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த ஒரு ஸ்கிரீனை எக்ஸைட்டடா பார்த்துட்டு இருக்கான். என்ன காரணம்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரேங்க் 100 கிட்ட செத்துருக்கேன், அவரோட பவர் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ இவர் வந்து ஒரு ரேங்க் 100 தான், அப்படின்னா இவரோட பவரும் அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்கில் கார்டு வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு கோல்டு ஸ்கில் கார்டு வரும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அவனுக்கு அங்கே கிடைச்சது சில்வர் அண்ட் பிரான்ஸ் கார்டு தான் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, வெயிட், அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு கோல்டு ஸ்கில் கார்டு இல்லையா? அப்படின்னா இந்த பிரான்ஸ் அண்ட் சில்வர் வச்சு தான் எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாம தான் அவர் வந்து ஃப்ளேம் எம்பரர் அளவுக்கு ஃபேமஸ் ஆனாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பார்க்கறான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர்கிட்ட இந்த சில்வர் கார்டில் ஏதோ ஒரு பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏதோ ஒரு ஓவர் பவர் இருக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிற ஸ்கில் கார்ட்ஸ்ல 3 பிரான்ஸ் இருக்கு அண்ட் 4 சில்வர் இருக்கு. எனக்கு இப்ப பிரான்ஸ் தேவைப்படாது, இந்த 4 சில்வர்ல இருந்து நான் ஒன்னு செலக்ட் பண்ணும், அப்படின்னா ஏதோ ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். எனிவே என்னானாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு அந்த நம்பர் காட்டுற பவர் மட்டும் வந்துடக்கூடாது. அதாவது அந்த மர்டர் பண்ணவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் காட்டும்ல, அந்த பவர் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்கில் கார்டை சூஸ் பண்றான். அப்புறம் நம்ம ஹீரோவும் 24 மணி நேரம் முன்னாடி வந்துடுறான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு என்ன பவர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பயத்தோடய அந்த ஒரு ஸ்கிரீன் வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல அவனுக்கு ஏதோ ஒரு A+ பவர் கிடைச்சிருக்கு. அப்பாடா, A+ பவர் கிடைச்சிருக்கா, இதுவே போதும். எனிவே எனக்கு அந்த நம்பர் காட்டுற பவர் கிடைக்கலையே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணி அதையே வந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்வாட் த்ரோன் A+ அப்படின்ற ஒரு பவர் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பவர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான். மார்க்கஸ், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னா மிட் நைட்ல எடுங்க, அதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெட் ஹேர் வச்சுக்கிட்டு யாரோ வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பக்கத்துல. நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. கிராம்ஸ், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னா மிட் நைட்டில் வெளியே போய் ட்ரைனிங் எடுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறான். அவரும் உன்னால் என்னை பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அண்ட் நான் பேசுறது கேட்க முடியுதா? அட நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருக்கோம், அது உனக்கு புரியலையா? ஆமால, வியர்டாக இருக்குது, உன்னால் எப்படி என்னை பார்த்து அண்ட் பேச முடியுது? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மார்க்கஸ் எங்கே போனா? இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல. மார்க்கஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்வாட் சைன் தானே? ஆமாம், அவனுக்கு அந்த பேரே பெருசு தான். இந்த மாதிரி ஒரு பிகினருக்கு அவ்வளோ பெரிய பேர் கொடுத்துருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. என்னது, மார்க்கஸ் வந்து பிகினர் லெவல் ஹண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். இந்த விண்டோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, மார்க்கஸ் எங்கே இருக்கு, மார்க்கஸை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜீனியமா இருக்கிறது தவிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவனுக்கு புதுசா கிடைச்ச ஸ்கில்ஸோட டிஸ்கிரிப்ஷன் எடுத்து படிச்சு பார்க்கறான். அதாவது இவர் வந்து வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவராமா. அந்த ஒரு உலகத்துல இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு டவர் இருக்கு. அந்த ஒரு டவர்ல 99th ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்காராமா. 100வது ஃப்ளோர்ல வந்து தோத்ததுக்கு அப்புறம் மனசு உடைஞ்சு போய் ஒரு கோஸ்டா, அதாவது ஒரு ஸ்பிரிட்டா வந்து மாறிட்டாராமா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட பவர்ஸ் வந்து தப்பா எடை போட்டுறாதீங்க, அவர்கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அதுல போட்டிருக்கு. அண்ட் இந்த பவர் வந்து மார்க்கஸ் கிட்ட இருந்து காப்பி பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கு. நீ வந்து மார்க்கஸோட கார்டியன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஆமா அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்பிரிட் சொல்லுது. அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு கெட்ட விஷயத்த சொல்லி ஆகணும், அவர்கிட்ட இருந்து நான் உன்னை க்ளோன் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது அவரும் ஷாக் ஆயிட்டு, என்ன சொல்ற, எனக்கு இப்பவே மார்க்கஸ் கிட்ட போயாகணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கத்துறாரு. ஏ ப்ளீஸ் பா, என்னை கேன்சல் பண்ணிருப்பா, இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிருப்பா, உனக்கு தான் தெரியும் இந்த உலகத்துல எது வாங்கினாலும் அதை ரிட்டர்ன் பண்ண முடியும், என்னை ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு. ஐயோ அப்படியெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது, ஒரு தடவை ஸ்கில்ல வாங்கிட்டு அவ்வளவுதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அட முட்டா பையில மார்க்கஸ், உன்னை எத்தனை தடவை சொன்ன இந்த பையனை கொல்லாதன்னு, என் பேச்சனை கேட்டியா? உன் மாஸ்டர் பேச்சை கேட்டிருந்தேன்னா இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி வந்து தலைகீழான்னு அழுகுது. ஐயோ இப்படி எல்லாம் பண்ணாத, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நம்ம இங்க கொஞ்சம் அமைதியா வாழ்வோமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, எது வாழ்றதா, நான் ஆல்ரெடி செத்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஜீனி. அப்ப நான் அமைதியா சாக வச்சு செய், இப்படி சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது, இந்த மாதிரி யாருமே நீ அவமானப்படுத்தினது கிடையாது அண்ட் நான் ஆல்ரெடி செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், இதனாலதான் அந்த மார்க்கஸ் அடிக்கடி அமைதியாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரோ, இந்த மாதிரி ஒரு பவருக்காண்டி தான் நான் அவர்கிட்ட இருந்து ஒளிஞ்சனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒளிஞ்சியா, அவர் பாக்குறதுக்கு தான் டெரரா இருப்பாரு, ஆனா நல்ல மனுஷன் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து சொல்லுது. ஆனா நீ அவரோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து வம்பிழுக்கிற வர, அது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அவர்னால ஒருத்தவங்க எத்தனை பேர்த்த மர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியும், அந்த பவர் பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பிரிட் சொல்லுது. ஆமா, அப்படிதான் அந்த மார்க்கஸ் என் மண்டைக்கு மேல இருக்கிற அந்த 4091 அப்படின்ற நம்பரை கண்டுபிடிச்சான். 4091 பேர்த்த கொன்றிருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து ஷாக் ஆகுது. நீ மனுஷனா இல்ல வேற ஏதோ, நான் இத்தனை பேர்த்த கொன்றிருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் அத்தனை பேர்த்த கொல்லல, நான் ஒரே ஒருத்தனை தான் கொன்னேன் அண்ட் மற்றதெல்லாம் கொலை கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா நான் 11 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்திருக்கேன், என்னை யாராச்சும் கொன்னாங்கன்னா எனக்கு அவங்களோட ஸ்கில்ஸ் வந்துடும், அதே மாதிரி தான் என்னை ஒருத்தர் கொன்னான், அவனோட ரிட்டர்னர் பவர் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, என்னால 24 மணி நேரம் முன்னாடி போக முடியும் அண்ட் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி நான் நினைச்சேன். அந்த காலகட்டத்தில் என்னால் அவனை ரிவெஞ்ச் எடுக்க முடியாது, அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி என்ன நானே வந்து 4090 தடவை கொண்டுகிட்டேன், ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லி உன்னை நீயே வந்து 4000
1000 தடவைக்கு மேல கொன்னுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து ஷாக் ஆகுது. அப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு சரி உன் பேர் என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது என் பேர் வந்து கிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு மார்க்கஸ் கிட்ட போன, எதுக்கு அவரும் நீ சாக்கடிக்க வச்ச அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். எனக்கு அவரோட பவர் எனக்கு வேணும்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நீ என்ன என்கிட்ட இவ்வளவு ஹானஸ்டா இருக்க, அந்த டிஸ்கிரிப்ஷனை படிச்சு பாத்தியா, அதுல போட்டிருக்குமே உன்னை தவிர என்னோட பிரசன்ஸை யாருனாலையும் ஃபீல் பண்ண முடியாதுன்னு, அதனால தான் இவ்வளவு தைரியமா சொல்ற. ஆமா அதனால தான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சரி எந்திரி, உன்னை கொஞ்சம் செக் பண்ணும், உங்ககிட்ட நல்ல தன்னம்பிக்கை இருக்கு, ஆனா உன்னை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வச்சா கொஞ்சம் தேர்வு. நீ வந்து அவ்வளவு ஒன்றும் மோசம் கிடையாது, உனக்கு இன்னும் ஆரா வந்து யூஸ் பண்ண தெரியாம இருக்கு, அதை மட்டும் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீ கொஞ்சம் டேலண்டட் ஆயிரு. இப்போ உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோருக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஸ்லைம்ஸ் எல்லாம் அவன் வந்து அட்டாக் பண்ண சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஸ்லைம்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்றான். அப்பதான் அந்த ஸ்பிரிட் சொல்லுது எனக்கு தெரியும். என்ன உனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அப்பதான் அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. நான் வந்து வேற ஒரு உலகத்துல இருந்து வரேன், அங்க இதே மாதிரி ஒரு டவர் இருக்கு, அதுல 99th ஃப்ளோர் வரைக்கும் நான் போயிருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அதாவது அந்த ஃபிளேம் எம்பையர் இருப்பான் தெரியுமா, அவனே வந்து 14th ஃப்ளோர் வரைக்கும் தான் போயிருப்பான், அதுக்கப்புறம் போக முடியாம இருந்திருக்கும். இவன் வந்து 99th வரைக்கும் போயிருக்கான், அப்பனே இவன் பவர்ஃபுல்லா தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னை என்ன மாதிரி டேலண்டடா ஆக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்படின்னா நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்ட, எனக்கு ஃபைட்டிங் டேலண்ட்னு ஒன்று கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஏ லூசு அப்படின்னு ஒன்று இல்லை, உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. என்ன எனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கா? ஆமா உனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. ஹே நீ என்னை கிண்டல் பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல உண்மையா தான் சொல்றேன், எல்லாத்துக்குமே வந்து சாவு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எல்லா ஹண்டர்ஸும் அவங்க சண்டை போடும்போது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, ஆனா உனக்கு சாவு மேல ஒரு துளி பயம் கிடையாது. ஏன் ஒரே ஒரு பர்சன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி உன்னை நீயே பல தடவை கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. டேலண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கூட பிறக்கிறது கிடையாது, அதை நம்ம உருவாக்கிக்கிறது. இது வரைக்குமே ஹிஸ்டரியிலே யாருக்குமே இல்லாத ஒரு டேலண்ட் தான் சாவு மேல ஒரு துளி பயம் இல்லாதது. அப்படின்னா அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பிரிட் சொல்லுது. இந்த ஒரு விஷயத்த நான் கூட யோசிச்சு பார்க்கல, அந்த ஒரு ஃபிளேம் எம்பையர் கிட்ட ஒரு பூச்சி மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், சாவு பயத்துல துடிச்சேன், ஆனா என்ன நானே அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறக்காண்டி சாகடிச்சுக்கிட்டேன். அப்படின்னு பார்த்தா என்னோட சாவு தான் என்னோட டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். அப்பதான் அந்த ஸ்பிரிட் ஒரு விஷயத்தை கேட்குது. நீ வந்து கிராம்ஸ் கிட்ட தானே செத்த, அவர் உன்னை சாகடிக்கும் போது நீ என்ன யோசிச்ச, இது அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ சொன்னதை பார்த்து அவர் வந்து சிரிக்கிறாரு, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் ஒரு விஷயம், கிராம்ஸ் கிட்ட வந்து என்ன மாதிரியே ஒரு கார்டியன் ஸ்பிரிட் இருக்கு, அதாவது என்னோட இன்னொரு க்ளோன். நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியே அதுவும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். ஸோ அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். மார்க்கஸ்க்கு ஈக்குவலா நம்ம வரோம், சேச்சா இல்ல மார்க்கஸோட டாப்ல வரோம். அப்படியே அந்த நாள் முடிஞ்சு மறாவது நாள் காட்டுறாங்க. இன்னொன்று எனக்குலையா எனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கார்டியன் ஸ்பிரிட் நம்ம ஹீரோ வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. பட் நம்ம கிம்மோ இல்லை இன்னொரு 5 நிமிஷம்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கான். எது 5 நிமிஷமா, இப்போ எதுக்கு உன்னோட காதை பொத்துற இரு, இப்போ நான் பாட்டு பாட போறேன் பாரு, அந்த பாட்டு பாடுறதுல 30 பேர்த்தோட தலைகுடி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மட்டும் நான் என்னோட பாட்டை பாடணும்னு வச்சுக்கோ, நீயே தானே எனிப்ப. இப்போ மணி என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஈரா காட்டுறேன், இப்போ மணி 4 மணிடா, 4 மணிக்கு என்னச்சு என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். ஈவன் சின்ன பூச்சிங்க கூடி 4 மணிக்கு நினைச்சு எங்கேயாச்சும் வெளியே போகும், நீ ரொம்ப வீக்கரா இருக்க அப்படின்ற மாதிரி அந்த கார்டியன் ஸ்பிரிட் சொல்லுது. முன்னாடி எல்லாம் எதுக்குடா அந்த ஸ்வாட் செயின்ட் வந்து 4 மணிக்கு நினைச்சு ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு நான் வந்து யோசிப்பேன். ஆனா இப்போதான் எனக்கு புரியுது, அது வந்து ஹார்ட் ஒர்க்ல கிடையாது, உன்ன மாதிரி ஒரு தெருக்கு வரைக்கும் எவனாலையுமே தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ நீ நான் எழுப்புலப்பா சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டியன் ஸ்பிரிட் சொல்லுது. உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அதுக்கு அந்த கார்டியன் ஸ்பிரிட்ன்ட்டு நான் ஆல்ரெடி செத்துட்டேன், நீ நினைச்சாலே நீ சாகடிக்க முடியாது, அதுக்கு பதில் ஒன்று பண்ணு, உன்னை நீயே சாகடிச்சுக்கோ. ஆமால அதுவும் உன்னால பண்ண முடியாதுல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து அது சொல்லுது. அண்ட் இன்னிலேருந்து உன்னை நான் வந்து ஜாம்பின்னு தான் கூப்பிட போறேன். அண்ட் நம்ம ஹீரோவை அவனோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்காண்டி அவனை கூட்டிட்டு போயிடுது. அண்ட் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிற, தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாது டேலண்ட் உருவாக்க, அதனால உனக்கு எல்லாத்தையும் நான் வந்து பேசிக்ல இருந்து சொல்லித்தரேன், இப்போ உனக்கு பேசிக் மட்டும் தான் கத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பிரிட் வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இது வரைக்கும் நான் ஒருத்தனை கொண்டிருக்கேன், அண்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த ஒரு ஸ்வாட் சைன் கிட்ட இருந்து என்னை நானே காப்பாத்திக்கிட்டேன், அதாவது அவன் கண்ணில் படாம நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவனோட ட்ரைனிங் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இப்போ அந்த கார்டியன் ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்க உனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவனுக்கு நீ டியூஷன் ஃபீ தந்தாகணும், அதனால வா நம்ம 2 பேர் போய் லாட்ரி ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பிரிட் சொல்லுது. ஆக்சுவலி இங்க வந்து சங்ரைன் அப்படின்ற ஒரு கில்டு இருக்காமா, அவங்களோட அஃபிஷியல் நேம் வந்து மெர்ச்சன்ட் யூனியன் ஆமா. அந்த கில்டில் இருக்கிற மாஸ்டர் வந்து ரேங்க் 3 ஹண்டர். பட் அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, அவங்க நினைச்சா மட்டும் தான் இந்த உலகத்திலேருந்து மக்களை வந்து வெளி உலகத்துக்கு அனுப்ப முடியும். அதனால தான் அவங்க வந்து இந்த டவர் எக்கானமிக்கே வந்து மாஸ்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நம்ம ஹீரோ எதிர இடத்துக்கு வந்து வந்திருக்கான். அதாவது அந்த சாங்ரைன் அப்படின்ற கில்டு இருக்கு தெரியுமா, அங்கே வந்து லாட்ரி டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாமா, அதுதான் நம்ம ஹீரோ வாங்கிட்டு அது வந்து அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு வந்திருக்கான். சார் நீங்கள் வந்து சங்ரைனோட ஹாப்பினஸ் லாட்ரி வின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ சாரி சார், அன்ஃபார்ச்சுனேட்லி டேட் வந்து தப்பாக இருக்குது, அதனால நீங்கள் ஜெயிக்கல அப்படின்னு
அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து போன வாரம் வாங்கின லாட்ரி வந்து கொடுக்குறான். அதாவது அந்த கார்டன் ஸ்பிரிட் இருக்கு தெரியுமா, அதுதான் வந்து அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கும் லாட்ரி வாங்குறதுக்கு. அங்கே நிற்கிறவரும் அந்த ஒரு லாட்ரியை வாங்கிட்டு சரிங்க சார் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லாட்ரி பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ லாட்ரி மூலிமா 53,000 கோல்டு வின் பண்ணியிருக்கு. அவன் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கான். இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அந்த ஸ்பிரிட்டும் மணி மேக் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. நான் இப்போவே போய் எங்கள் மேனேஜரை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தவர் வந்து போகிறாரு. இந்த லாட்ரி வின் பண்ணுற ட்ரிக்கு வந்து அந்த ஃப்ளேம் எம்பையர் ஆல்ரெடி பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன். அதாவது ஏதோ ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி முன்னாடியே ஃப்ளேம் எம்பையர் வந்து ஜெயிச்சிருப்பான். அது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லாட்ரி ஜெயிச்சவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அடிப்பட்டாலோ இல்லை பாதிக்கப்பட்டாலோ இந்த சாங்ரைன் அப்படின்ற கில்டுக்கு தான் வந்து ஒரு பெரிய அடி விழுமாமா. அதனால யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு அந்த மேனேஜர் வராரு. நம்ம ஹீரோ அவர்கிட்ட வந்து பேசுறான். அவரும் ஹாய் சார், நான் வந்து இந்த கில்டோட மேனேஜர், என்னை வந்து நீங்க ஆலியஸ்ன்னு கூப்பிடுங்க. அண்ட் இந்த ஒரு அசோசியேஷனோட சேஃப் கீப்பரும் கூட அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோவும் என் பேர் வந்து கிம், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். அப்புறம் அவரு வந்து சரி உள்ள வாங்க, மேலே அப்பர் ஃப்ளோருக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறாரு. எனக்கு பவர் இல்லாத போது என்னை யாருமே இப்படி ட்ரீட் பண்ணது கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமாகறான். இவனையே ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் வேற உனக்கு ஃபியரே இல்லைன்னு சொல்லிட்டு போன தடவை புகழ்ந்து தண்டனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பிரிட் நினைச்சிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பிரிட்டும் அவன் உள்ள கூப்பிடுறான், அவனை நம்பி போயிடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து இவனை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கு. அப்போதான் அந்த மேனேஜரும் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் கொஞ்சம் வெளியே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லை உங்கள் ஃபேஸை பார்த்தா யாரோ பயம்படுத்தின மாதிரி இருந்துச்சு, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோ வந்து அப்படியே கரைஞ்சிட்றான். நினச்சேன்டா அவன் நைஸாக பேசுவான், இவன் கவுருவான்னு நினச்சேன், அதே மாதிரி கவுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து விஐபி ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோ ஜெயிச்ச கோல்டை வந்து காட்டுறாங்க. அது பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு சின்ன ரூமில் தான் வாழ்ந்துருப்பான், இவ்வளோ கோல்டெல்லாம் பார்த்ததே கிடையாது. அண்ட் அந்த மேனேஜரும் இந்த கோல்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிறீங்களா இல்லை எங்களோட சேஃப் இதிலே வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. நம்ம ஹீரோ மனசு நினைக்கிறான், இந்த பணத்தில் வச்சு நான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக சூப்பராக வாழ முடியும், சக்ஸஸ் ஆகிறதா என்னோட கோல்னா, இப்போ நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். பட் அந்த ஒரு டவரில் நான் வந்து ஒரு ஹண்டராக மாறணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இப்போ எனக்கு வந்து மணி அப்படிங்கிறது வந்து ஒரு சைடு தான் இருக்குது. ஸோ அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இதே நீங்கள் வந்து உங்களோட சேஃப் இதிலே வச்சுருங்க. நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க சார். நிறைய பேர் வந்து அவங்க மணி அவங்க கையோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பட் அது வந்து டேஞ்சரானது. எங்களோட சாங் கீப்பரில் வந்து இது பத்திரமா இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோ அவர்கிட்ட எனக்கு உங்களோட ஹோனோராரி கில்டில் வந்து ஒரு மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அண்ட் அதுக்கான முன்பணமும் நான் இப்போ கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு கில்டும் இல்லை தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நான் நினச்சதை விடவே இவன் புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டியன் ஸ்பிரிட் யோசிக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி கில்டில் எதுக்கு நிறைய பேர் சேர்றாங்கன்னா அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். யாரும் இவங்களை வந்து சீண்ட முடியாதாமா, அவங்க வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர்த்த ரிலே பண்ணியே இந்த உலகம் இருந்துருச்சு. இவங்க 2 பேர் கொண்டு வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இவங்களை நம்பி தான் இந்த உலகம் இருக்குது. அண்ட் இருந்துச்சும் கூட அந்த ஃப்ளேம் எம்பையர் வந்து எந்த ஒரு கில்டுலேயும் சேராமல் நான் தனியாக இருக்கேன், ஃப்ரீடமாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தான். பட் அதனால தான் அவனை ஈஸியாக பாய்சன் வச்சு கொண்டிருப்பாங்க. பட் அவனை மாதிரி நான் ஒரு ஃபூலிஷான டெசிஷன் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இன்னொரு விஷயத்தை ஆஃபர் பண்ணுறான். நம்ம ஹீரோக்கு தங்கருக்கு ஒரு நல்ல இடம் வேணுமாமா. அது மட்டும் இல்லாமல் நியூஸில் யார் அந்த பெரிய லாட்ரி வின் பண்ணா அப்படி சொல்லி கேட்டால் சாங்கில் இருக்கிற ஒரு மெம்பர் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு என் பேரை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்புறம் அவர் அப்படியே தயங்கி ஒரு மாதிரி நிற்கிறாரு. பாரு அவனோட மூஞ்சியை பாரு, பதட்டமாக இருக்கான். சார் நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்கிறாரு. ஆமாம் இதுக்கு கூட நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அண்ட் அவங்க 2 அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அண்ட் அந்த ஸ்பிரிட் இருந்துட்டு நீ வந்து எதுவுமே தெரியாத ஒரு மண்ணு நினைச்சேன், பட் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீ வேற லெவலா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிய அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் இது வந்து ஒரு தொடக்கம் தான், 4000 தடவை என்ன நானே கொண்டு இருக்கேன். அண்ட் இவ்வளோ நாள் முன்னாடி வந்திருக்கேன். ஆனால் ஒரு சிம்பிள் ரிவெஞ்சினால என்னோட பவரை நான் யூஸ் பண்ண முடியாமல் போகுது. ஆனால் இனிமேல் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், என் பவர்ஸை நான் யூஸ் பண்ணுவேன், நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவங்க சாங்கை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே அந்த ஸ்பிரிட் இருந்துட்டு ஒரு நல்ல லெசன் கற்றுக்கணும்னா நல்ல டீச்சர் வேணும். அண்ட் அவங்களுக்கு டியூஷன் ஃபீன்னு கொடுக்கணும். அடுத்து நீ என்ன பண்ண போகிற, உன்னோட பிளான் என்ன, உன்கிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஓ காசு கேட்டு சொல்லி கொடுக்குறோன்னா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி பார்க்குறான்.
அப்பதான் அந்த ஸ்பிரிட் சொல்லுது, ஒன்று ஸ்க்ரோல்ஸை வச்சு உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரணும், இல்லைனா போர்ஷன்ஸ் வச்சு உன்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ உனக்கு போர்ஷன் தான் கரெக்டாக இருக்கும், போய் நம்ம நல்ல போர்ஷன்ஸ் எல்லாம் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் அந்த ஒரு கார்டன் ஸ்பிரிட்டும் ரொம்ப நேரம் யோசிக்குது. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆல்கெமிஸ்ட் கேசல் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம நிறைய போர்ஷன்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அது சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்குறான், அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், அது எக்ஸ்பென்சிவ் தான், எவ்வளோன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காதில் அது எவ்வளோன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ ப்ரைஸை கேட்டேன்னு வாயை பிறந்துடுறான். அப்புறம் அந்த ஒரு ஸ்பிரிட்டு வா போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போக, என்னடா என் காசை மொத்தமாக கரைச்சிருவ போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நீ என்ன ப்ளேம் பண்ணாத, உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்கோ, இந்த போர்ஷன் வாங்குற காரணமே உனக்கு ஸ்கில்ஸ் இல்லாதது தான் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்து கூட்டிகிட்டு போகுது. நம்ம ஹீரோ ஹே மெதுவாக போப்பா அப்படின்ற மாதிரி அது பின்னாடியே போயிட்டு இருக்க. டக்கு நின்றுது, எதுக்கு நின்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஹே கிம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து மறைச்சிட்டேன், அதை மறைச்சிடக்கூடாது, பட் இப்போதைக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நம்மளோட மார்க்கஸ் அடிக்கடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான். அண்ட் கிரிட்டிக்கலான விஷயம் என்னன்னா, இப்போ அவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவர் வராரு. நம்ம ஹீரோவும் இது முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சமகானில் இருக்கான். அப்புறம் அவனு போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்க வந்து ஒரு ஓரமாக ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் இருக்காரு தெரியுமா மார்க்கஸ், அவரும் இவங்களை கிராஸ் பண்ணி வந்து போயிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு திரும்பி ஒரு லுக் விடுறாரு. ஒரு குப்பத்தொட்டி பின்னாடி நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். அந்த ஸ்பிரிட்டை வந்து நம்ம இவரால் பார்க்க முடியாது. ஸோ அதனால அந்த ஒரு ஸ்பிரிட் அவரே அப்படியே லுக் விட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ மட்டும் நான் அவர் கையில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சம பயத்தில் உட்காந்துருக்கான். அவரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு வந்து போயிடுறாரு. அவர் திரும்பிட்டு நம்ம ஹீரோவை பார்க்காம போனதுனால தான் நம்ம ஹீரோக்கு ஒரு பெருமூச்சே வந்து வருது. இவ்வளோ இடம் இருந்தும் நம்ம நிலைமை இப்படி குப்பத்தொட்டிக்குள்ள வந்து ஒளிகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ தான் அந்த ஸ்பிரிட் சொல்லுது, அவர் இங்கே தான் அடிக்கடி அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வாங்குவார், அப்படின்னா அவர் இங்கே அது வாங்கறதுக்கு தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து அந்த போர்ஷன் கடை இருக்கும் தெரியுமா, அந்த கடைக்கு நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. அங்கே போய் அந்த கடைக்கிட்ட பார்த்தோம்னா அவங்க நினச்ச மாதிரியே அவர் அந்த போர்ஷன்ஸ் வாங்குறது தான் உள்ளே போயிட்டு இருக்காரு. ஐயோ நம்ம லேட்டாக வந்துட்டோம், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து சொல்லுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வச்ச இதுதான் பெஸ்ட்டான ஒரு கடையாமா, ஸோ இங்கே வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுது. நம்ம ஹீரோ என்னென்னமோ ட்ரை பண்ணி எதெல்லாம் சர்ச் பண்ணி எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கான். என்னப்பா தேடி பத்தியா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து கேட்குது. ஆனால் எனக்கு இப்போ வேற ஒரு விஷயம் தோணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நம்மளுக்கு என்ன இப்போ நல்லா குவாலிட்டியான போர்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும், அவ்வளோதானே, எனக்கு ஒரு இடம் தெரியும், ஒரு ஆல்கெமிஸ்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அண்ட் வா நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்டும் நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த ஸ்பிரிட்டும் இந்த மாதிரி குப்பைகளை எதுக்குற என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே தான் அந்த ஆல்கெமிஸ்ட் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஒரு டீசெண்டான ஆல்கெமிஸ்ட்னா எதுக்கு இந்த இடத்துல இருக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து கேட்குது. அட நீ வந்து அவ்வளோ தப்பாக இட போட்டுறாத, ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரி ஆல்கெமிஸ்ட் எல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இவங்க போகிற வழியிலே அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துல நிறைய திருட்டு நடக்குமாமா, பட் நம்ம ஹீரோ அதை பற்றி கவலைப்படாமல் போயிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, இவன் அந்த ஸ்பிரிட் கூட பேசிட்டு போயிட்டு இருக்கான்ல, அது இவங்களுக்கெல்லாம் தனியாக பேசுகிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு லூசுன்னு நினச்சி விட்டுறாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட எல்லாம் தப்பிச்சு நடந்து போயிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ தூரடா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து கேட்குது. அப்புறம் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே அங்கே ஒரு சண்டை தான். என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்காத, உனக்கு எவ்வளோ டைம் கொடுத்துட்டேன், இனிமே தான் நீ டியூ அமௌண்ட் எல்லாம் கட்டணும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கத்திட்டு இருக்காரு. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் இதை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்கும்போது அதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து அந்த பொண்ணோட போர்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே பாருங்க நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன், இவ ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியே ஒரு வருஷத்தை வந்து போக்கிட்டா. இல்லை இந்த டைம் எனக்கு ஒரு வாரம் கொடுங்க, ஒரு வாரம் கூட வேணாம், ஒரு 5 நாள் போதும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குறா. போன தடவை இப்படி தான் கேட்டேன், ஒரு வாரம் ஒரு மாதம் ஆச்சு, ஒரு மாதம் ஒரு வருஷமே ஆயிடுச்சு, அதனால உன்னோட போர்ஷன்ஸ் எல்லாம் என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இதுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு ஆல்கெமிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு வேலையை ஒப்படைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட வண்டியை தள்ளிட்டு போகிறான். அண்ட் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், அதை நல்லா கேட்டுக்கோ, ஒரு டிஃப்ரெண்ட்டான கரியரை தேர்ந்தெடுத்துப்போ, இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே ஆமாம் அவர் பண்ணது கரெக்ட் தான், இந்த பொண்ணு ரொம்ப விலை வச்சு விற்கிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் ஓவர் விலைக்கெல்லாம் விற்கல, இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும், பேபியில் உள்ள நீங்கள் இந்த குவாலிட்டியில் அதுவுமா இவ்வளோ சீப்பாக எங்கேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷன்ஸை வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அதுக்கு பக்கத்தில் இருந்த எல்லாருமே ஆமாம் இவ அப்படியே பெரிய இவ பாரு அப்படிங்கிற மாதிரி இவளை ஏளனமாக பார்த்துட்டு வந்து போகிறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணும் நீங்கள் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் போர்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஏன்டா டே இவ தான் ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் ஆல்கெமிஸ்டாடா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்மளோட ஜீனி கேட்கும்போது இவ்வளோ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவகிட்ட போய் வந்து பேசுறான். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட கடை இன்னும் ஓப்பனா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? அந்த ஃபிளேம் எம்பரர் ஒரு பொண்ணை கொல்லும் போது நெருப்பா இருந்துச்சு தெரியுமா, அப்போ ஒரு பொண்ணை காட்டியிருப்பாங்களே, அதாவது அந்த பிளாக் டிராகன் அசோசியேஷன்ல ஒரு பொண்ணு இருந்திருப்பா தெரியுமா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. நம்ம ஹீரோ வந்து சொல்றான், இவ வந்து கோவமான ஒரு ஆல்கமிஸ்ட் கிடையாது அண்ட் ஒரு லூசரும் கிடையாது. இன்னும் 11 வருஷத்துல இவ தான் வந்து ஒரு பெரிய ஆல்கமிஸ்டா இருக்க போறா. ஏன்னா ஆல்ரெடி இவ இருந்தவ அந்த ஒரு ஆல்கெமி கேசிலோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு உங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வந்து போர்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறா. எனக்கு ஒரு 20K கோல்டுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது எது 20K அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. அந்த பொண்ணு அமைதியா இருக்க, என்ன அமைதியா இருக்க, என்னோட ஆர்டர் நீ எடுத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான். என்னோட ஆர்டர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட பெரிய கஸ்டமரா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அந்த பொண்ணும் கொஞ்சம் உள்ள அசிங்கமாக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்த அவரோட இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறா. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே உள்ள எல்லாம் கலைஞ்சு கிடக்கு. ஏன்னா இப்போதான் ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் களைச்சுட்டு போயிட்டான்ல, இந்த இடத்துல வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல இவங்க 2 பேரும் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அந்த கார்டியன் ஸ்பிரிட்டும் இவகிட்ட தான் போர்ஷன் வாங்க போறியா, முடிஞ்சு போச்சு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. அந்த பொண்ணும் நீ உண்மையாலுமே 20K கோல்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட நீ நம்பலினா நான் வேணா உனக்கு முன் பணமாக காசு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இல்லை உங்களை நான் நம்பாம இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களால் முன்பணம் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. பாவம் இவகிட்ட போர்ஷன்ஸை மேக் பண்ணுற அளவு கூட காசு இல்லை போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு எவ்வளோ மணி வேணுமோ அவ்வளோ மணி என்னோட சேஃப்லேருந்து எடுத்துக்கோங்க, சாங்ரைனில் தான் என்னோட மணி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஷாக்காக கேட்குறா. எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு 20Kக்கு மேலே போயிடாதீங்க, அதுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க, என்கிட்ட அன்லிமிட்டட் மணியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி 20K கோல்டுக்கு நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க 1 மினிட், இந்த மாதிரி இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வரல, அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், அதெல்லாம் அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், இவளோட கடை வந்து ரொம்பவே தரமட்டமாக போயிருந்தாலும் இந்த மாதிரி இல்லீகல் விஷயத்துக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறா, அதனால தான் வந்து ஒரு பெரிய ஆல்கமிஸ்டாக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஐயா அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு போர்ஷன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அப்பாடா இப்போ தான் எனக்கு ரிலீஃப் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அப்போ அந்த ஸ்பிரிட் வந்துட்டு இவ வந்து ஸ்கில்டான பர்சனாக எனக்கு தெரில, பட் இப்போ நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன், அதாவது டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு ரெசிபி வந்து சொல்ல போகிறேன், நான் சொல்கிறத மட்டும் நீ அவகிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஸ்பிரிட் சொல்லுது. ரெசிபி என்னன்னா ரேபிட் பிகோட லிவர், பூனையோட கண்ணு அண்ட் டெசர்ட் வார்மோட ஸ்கின்னு, அப்படி இப்படின்னு ஒரு 23 இன்க்ரீடியன்ஸ் பக்கம் அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் உங்கள் இன்க்ரீடியன்ஸா, இதை வச்சு என்னென்ன மாதிரி எல்லாம் போர்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கிட்ட சொல்கிறா. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹை லெவல் ரெசிபி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பிரிட் வந்து சொல்லுது. நான் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், பட் இதில் கொஞ்சம் பாய்சன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இது இப்படியெல்லாம் பண்ணால் இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பிளாப்லான்னு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி கேட்குறான். ஒரு 4 நாளில் ரெடி ஆயிரும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே என்னால் ரெடி பண்ணியிருக்க முடியும், பட் என்கிட்ட இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதெல்லாம் போய் வாங்கணும், அதனால லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. நம்ம ஹீரோவும் 4 நாள் தானே எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துடுறான். நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோடனே இது எனக்கு நம்ம தப்பாப்படுது, அந்த பொண்ணு பாரு உன்னோட பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓட போகிறா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து சொல்லுது. சரி உனக்கு எப்படி அந்த ரெசிபி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது அது வந்து நான் நிறைய பாய்சன்ஸை கன்சியூம் பண்ணும்போது அந்த ஒரு ரெசிபி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட இவர் வந்து சொல்கிறாரு. அந்த பொண்ணு இதை வந்து ஹை லெவல் ரெசிபின்னு சொன்னதானே, அப்போ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அண்ட் நீயே கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபி அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், அப்போ அவள் டக்குன்னு அதை பற்றி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு நீ அவளை நம்பலாமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். பட் இவன் என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணை வந்து நம்ப மாட்டேங்கிறான். நீ அந்த பொண்ணுக்கு வேறு எக்கச்சக்கமாக காசு கொடுத்துருக்க, எல்லா காசையும் எடுத்துகிட்டு ஓட போகிற பாரு அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்கிறான். பட் 4 நாள் கழிச்சு அந்த பொண்ணு எல்லா போர்ஷன்ஸையும் ரெடி பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கா. நம்ம ஹீரோ இப்போ வந்து சாங்க்ரீனோட ரெசிடென்ஸில் வந்து இருக்கான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கையில் அந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ்லயும் 30 போர்ஷன்ஸ் இருக்கு, அந்த 30 போர்ஷன்ஸும் உனக்கு 30 நாளைக்கு உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்றா. இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நீங்க எதுக்கு டக்குன்னு நம்புனீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறா. ஈவன் தோ நீங்கள் அங்கே வரும்போது எல்லாருமே நீ வந்து தப்பாக தான் சொன்னாங்க, பட் நீ வந்து என்கிட்ட வந்து போர்ஷன்ஸ் கேட்ட ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறான். நம்ம ஹீரோவும் ரீசன் என்னன்னா நீ ஜீனியஸ் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஒன்று நினச்சி பார்க்குறான். அதாவது அந்த ஃபயர் ஆயிருக்கும் போது எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து துடிச்சிட்டு இருந்திருப்பாள், அது வந்து இவ தான். அது வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஃபூலிஷாக ஃப்ளேம் எம்பையரை நம்பிட்டு இருக்கும்போது நீ மட்டும் அவங்கள பிடிக்காம இருந்த, அவரை நம்பாமல் இருந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து மனசில் நினைக்கிறான்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஸ்கில்டு கைண்ட் அண்ட் நல்ல ஒரு கேரக்டர் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கான். அண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட நீ வந்து கைண்டாக இருந்த அதனால தான் உன்ட்டு நான் போர்ஷன்ஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அண்டு நான் உனக்கு உதவி பண்ணலைனா கூடயும் நீ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆல்கமிஸ்ட்டாக வந்திருப்ப, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்ப அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு நம்மள மாதிரி ஹண்டர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வேணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து சக்சீட் ஆகுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். இந்த உலகத்தில் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான சைக்கோபாத்ஸ் எல்லாம் சக்சீட் ஆகும்போது நம்ம 2 பேரும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அண்ட் நீ நினைக்கிறத விடவே நான் வந்து உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் அவங்க 2 பேர் கை கொடுத்துக்கிட்டு நம்ம 2 பேர் வந்து சேர்ந்து சக்சீட் ஆகும் அண்ட் இந்த உலகத்தை மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் போர்ஷன்ஸ் வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்காக தயார் பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் உங்ககிட்ட நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ அந்த ஸ்பிரிட் வந்துட்டு என்னது நீங்கள் 2 பேரும் குட் ஹண்ட்ரஸா போய் ட்ரைனிங் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த டவரில் இருக்கிற 3rd ஃப்ளோருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு. இந்த ஃப்ளோரை வந்து ஹண்டிங் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்களாமா. இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோ சண்டை போடாத அளவுக்கு இங்கே பெரிய பெரிய கோப்ளின்ஸ் எல்லாம் இருக்குமாமா. இவங்களை நீ வந்து தனியாக இருந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தான், அதனால அந்த போர்ஷன்ஸ் எடுத்து குடி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து சொல்லுது. அவர் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ அந்த போர்ஷன்ஸ் எடுத்து குடிக்கிறான். குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ டேஸ்ட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, பட் ஹனி போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட ஹார்ட்ல ஏதோ அட்டாக் ஆகிற மாதிரி இருக்கு. அவனால எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலி அவனோட நடு முதுகுல வந்து யாரோ வந்து குத்துற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதை குடிச்ச பிறகு டைம் போக போக நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமா வேர்க்குது. அந்த ஒரு ஸ்பிரிட் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆஹா இந்த போர்ஷன் நல்லா ஒர்க் ஆகுது, அந்த பொண்ணு நல்லா ஸ்கில்டான பொண்ணு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்குது. இப்போ உனக்கு உன்னோட ஒவ்வொரு முடிவும் கண்ட்ரோல் பண்ண முடியற மாதிரி ஃபீல் ஆகும். ஈவன் உன்னோட உடம்புல எங்கெங்கெல்லாம் ஸ்வெட் ஆகுதுன்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியுமே. இதுதான் வந்து போர்ஷனோட எஃபெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ரியாலிட்டியை ரியலைஸ் பண்ற வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அண்ட் உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியுமே, இப்போ ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. என்ன நீ சொல்ல வர, எதை ஃபீல் பண்ணுறது, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். உன்னோட ஹார்ட்டை சுற்றி உனக்கு ஒன்று ஃபீல் ஆகலையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இப்போ நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே அதே தான் ஆரான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆரா எல்லா ஹண்டர்ஸோட உடம்புக்குள்ளேயும் இருக்கும். பட் நிறைய ஹண்டர்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஆரா இருக்குன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. உன்னால எப்போ இந்த ஆராவை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அப்போதான் நீ வந்து பயங்கரமாவே அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இப்போ நீ இருக்கிற ஸ்டேட்டில் வந்து மெடிடேட் பண்ண கரெக்டாக இருக்கும், பட் அது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். உனக்கு டேலண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹே கிம், உனக்கு உயிர் பழக்கணும்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து கத்துது. அப்புறம் அப்படியே இந்த ஒரு சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. இதில் வந்து நான் ஒரு 10 சாப்டர் கவர் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் வரப்போகிற சாப்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோரி பயங்கரமாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பவர்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஓவர் பவர்ட் ஆவான். இதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே வரும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். அப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த ஒரு எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.